என்ன தான் நம்ம சமைச்சாலும் சைட் டிஷ் சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பிடி சாதம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க. அதுக்கு வேர்க்கடலை, எள்ளு வந்து நல்லா பொரியிற வரையும் விட்டு பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாவையும் ட்ரை வாணல்லையே ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ நம்ம காய் பொரிக்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வாணல் வச்சு, அதில் எண்ணெயை ஊற்றிட்டு, கடுகு, வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வரட்டும். வதங்கின பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அவரைக்காய், அந்த அவரைக்காயும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியை நல்லா தெளித்து விடுங்க. அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணியை தெளித்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அவரைக்காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம அந்த தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது கூடயே ஒரு 4 சில்லு தேங்காவையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்து இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அவரைக்காய் அதில் போட்டு கிளறி எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், சும்மா செம்மையான ஒரு பொரியல் ரெடிங்க. அந்த எள்ளு வாசனை, காஞ்ச மிளகாய் வறுத்த ஸ்மெல்லு, அதுக்கு அடுத்தது அதில் நம்ம போட்டிருக்க தேங்காய் இதெல்லாம் வந்து அந்த அவரைக்காவோட பொரியலை டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.